தூத்துக்குடி மாவட்டம் பொன்னங்குறிச்சியை சூறையாடி உள்ளது வெள்ளம். இது தொடர்பான விவரங்களை தருவதற்காக நமது செய்தியாளர் சுடலைமணி இணைகிறார். வணக்கம் சுடலைமணி. தற்போது பொன்னங்குறிச்சியை வெள்ளம் சூழ்ந்துள்ள நிலையில் அங்குள்ள மக்களின் நிலை என்ன விவரம்? நிச்சயமா ஜெயஸ்ரீ, அதாவது தொடர்ந்து 4 தினங்களாக பெய்து வந்த தொடர் மழையின் காரணமாக இந்த தூத்துக்குடி மாவட்டம் மட்டுமல்லாமல் தென்பகுதியிலே சீரழிந்து காணப்படுகிறது தான் தற்போது பார்க்க முடிகிறது. குறிப்பாக நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்ற காட்சி என்பது ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள பொன்னன்குறிச்சி கிராமம் தான். இந்த பொன்னன்குறிச்சியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட வீடுகள் என்பது உள்ளது. இந்த பகுதி மக்களின் அன்றாட தொழில் என்பது விவசாயம் சார்ந்தே இருந்து வந்துள்ளது. இந்த நிலையில் தான் கடந்த 4 தினங்களுக்கு முன்பு பெய்த தொடர் கனமழையின் காரணமாக அவர்கள் தண்ணீர் வீட்டுக்குள் ஏறுவதை கண்டதும் அந்த பகுதியில் உள்ள ஆதிச்சநல்லூர் பரம்பு பகுதியில் குடியேறியிருந்துள்ளனர். இந்த நிலையில் தான் தற்போது இன்றைய தினம்தான் தண்ணீர் குறைந்து தாமிரபரணி ஆற்றில் குறைந்த நிலையில் தற்போது அவர்கள் வீடுகளை அவர்கள் பார்க்க வந்துள்ளனர். பார்த்த பொதுமக்களுக்கு பெரிய அதிர்ச்சி என்பது ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த பகுதியில் உள்ள சுமார் 30க்கும் மேற்பட்ட வீடுகள் முழுமையாக இடிந்து காணப்படுகிறது. நம் காட்சிகளை பார்த்தாலே தெரியும். அந்த அளவிற்கு மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது அந்த பகுதி. அது மட்டுமல்லாமல் அந்த வழியாக செல்லும் சாலையும் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழியாகத்தான் தற்போது இந்த போக்குவரத்து என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கான பணிகளும் நடந்து வருகிறது. ஆனால் இந்த நிவாரண பணிகள் என்பது முறையாக வழங்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் இருந்து வருகிறது. குறிப்பாக அந்த பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு பால் விநியோகம் செய்வதற்காக வந்த வண்டியில் இருந்த பால்களை தூக்கி போட்டுவிட்டு சென்றதாகவும் அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்களும் பெண்களும் வேதனை தெரிவிக்கின்றனர். தொடர்ந்து தாங்கள் இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி மீளப் போகிறோம் என்பதே தெரியாமல் இருந்து வருவதாக கூறுகின்றனர். ஜெய்ஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி சுடலைமணி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.